ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா டிஃபன் தோசை வந்து போட்டுட்ருக்குறேன். எல்லோரும் ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கிளம்பியாச்சு. எல்லாத்துக்கும் லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றின குழம்பு. இது லஞ்சுக்கும் நல்லாயிருக்கும், ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், டிஃபன் ஐட்டமுக்கும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி காலையில் இதுதான் இன்றைக்கி டிஃபன். நானும் பாப்பாவும் இப்போ சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஒன்று பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எல்லோரும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி கிடச்சிச்சு, நான் வாங்கிட்டு அதை வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்து கட் பண்ணிவிட்டு அந்த மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி சும்மா ரேண்டமாக தான் கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி போட்டு வேக வச்சுக்க போகிறேன். இது ஒரு அருமையான ஸ்நாக்ஸு, பிரேக்ஃபாஸ்ட்டு, எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை நம்ம சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு வர காப்பி, அப்படி இல்லைன்னா ஒரு வர டீ, அப்படி இல்லைன்னா பால் காஃபியும் கூட நல்லாயிருக்கும், டீயும் நல்லாயிருக்கும். எது உங்களுக்கு பிடிச்சதோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 டீஸ்பூன் உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். இது நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு நீங்கள் அவிக்கலாம். இது வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்கிறதுனால ஜஸ்ட்டு நான் அப்படியே போட்டேன். இங்கே பாருங்கள், 5 மினிட்ஸில் நல்லா வெந்துருச்சு. இதில் எது பெரிய பீஸாக இருக்குதோ அதை நீங்கள் ஒரு கத்தியோ இல்லை ஸ்பூனோ விட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இறங்கணும். இப்போ இதை இந்த தண்ணியிலேருந்து எடுத்துக்கிறேன். நான் இது தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ இதே குழந்தைங்க இருந்தாங்கன்னா இது மேலே சர்க்கரை, தேங்காய் துருவனது இதை போட்டு 2 கொடுத்திங்கன்னா அதுவே செம்மையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தாளிச்சும் கூட நம்ம சாப்பிட்லாம். நான் இப்போ இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக நான் செய்கிறதுனால இப்போ தாளிச்சிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சுன்னு. இந்த கலரே ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளார நல்லா ஒயிட்டாக, வெளியில் வந்து நல்லா எல்லோவாக, பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சுன்னு. ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. இப்போ ஒரு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கிறேன். கூடவே கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், சிம்பிளாக ஒரு தாளிப்பு தாங்க. செஞ்சு நம்ம இதை சாப்பிட்டுட்டோம்னா பிரமாதமாக இருக்கும். கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிட்டேன், கொஞ்சமாக வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை வந்து பொரியலாகவும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வரமிளகா, கருவேப்பிலை தழை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா குலைவாக பண்ணி நம்ம அந்த பொடி மாசெல்லாம் பண்ணுறோமில்ல, அந்த மாதிரி கூட இது பண்ணிக்கலாம். பூண்டு வந்து நான் வந்து இங்கே தோலோடு நல்லா தட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி போடுங்க, நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தாளித்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம இந்த பூண்டு சாப்பிட்டோம்னாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இது நல்லா வதங்கியாச்சு. இப்போ வேகிச்ச மரவள்ளிக்கிழங்கை வந்து இப்போ நம்ம போட்டு 2 பெரட்டிக்கலாம். ஒரு காலத்தில் இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ஸ்நாக்னால் அது மரவள்ளிக்கிழங்காக தான் இருந்திருக்கும். 90's கிட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிட்டு அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். 2 பெரட்டி விட்டுட்டோம்னா போதும். நீங்கள் வேணும்னா தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா துருவன தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்மளுடைய எம்மியான மரவள்ளிக்கிழங்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக ஒரு காஃபி வந்து போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ நான் மரவள்ளிக்கிழங்கும் காஃபியும் 2ம் சேர்ந்து குடித்து என்ஜாய் பண்ண போகிறோம். நல்லா நுரையாக ஆற்றி வச்சு குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா எவ்வளோ சாப்பிட்றோம்னு கூட தெரியாது, அவ்வளோ சாப்பிட்ருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.